Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டைலரிங் இன்ஸ்டிடியூட்ல தாங்க இருக்கோம். இந்த டைலரிங் இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கிட்ட இருக்க எல்லாத்தையும் மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். உங்க பேருங்க? என் பேர் தேன்மொழி மேம். எத்தனை புதுசா ஓபன் பண்ணி 1 month ஆகுது மேம். 1 month தான் ஆகுது. ஓகே ஓகே. நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டெய்லரிங் வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. சிவானந்தா காலனி பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல மேம். பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஓகே ஓகே. அப்ப வந்து கன்வீனியன்ட்டா இருக்கும் வரவங்களுக்கு இல்லையா? ஏன்னா பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்துச்சுன்னா சீக்கிரமா வந்துட்டு போய்க்கலாம். மேம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க டெய்லரிங் பேசிக்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு நம்ம ஃபுல் கோர்ஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட். அவங்க ஏன்னா ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இன்னொரு விஷயம் இன்னொரு இடத்துக்கு போய் கத்துக்கிட்டு மணி ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு ஃபுல் கோர்ஸ் எடுத்து கத்துக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அவங்க அதுக்காக என்ன பண்ணணும்னா ஒரு டெமோ கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ணாங்கன்னா ஃபுல் கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணி டெமோ வர கொடுக்குறீங்க? டெமோ கொடுக்குறோம் மேம். ஃப்ரைடே 10th அன்னைக்கு ஜான் 10th அன்னைக்கு ஒரு டெமோ கிளாஸ் கொடுக்குறோம். ஃப்ரீ டெமோ கிளாஸ் தான். அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். செம மேம், சூப்பர். அப்படி இல்ல எனக்கு ஷார்ட் டர்ம் கோர்ஸே போதும் 1 month கிளாஸ் போதும் நான் எனக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவீங்க. தியரி பிராக்டிகலா மேம்? இல்ல மேம், பிராக்டிகல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் தான். தியரி 1 month கிளாஸ். 1 month கிளாஸ் இருக்கு. ஏன்னா ஃபேஷன் டிசைனிங்க்கு தியரி கிளாஸ் இருக்கணும், டெய்லரிங்க்கு தேவையில்ல. அதனால இல்லஸ்ட்ரேஷன் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங், டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஆரி எம்ப்ராய்டரி, ரெசின் ஆர்ட், இந்த மாதிரி ஒர்க் ஷாப் கிளாஸஸ் மெகந்தி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே இருக்கு. A to Z எல்லாமே சொல்லிக்கிறேன். மேம் இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் எப்படி மேம் ப்ரொவைட்? சர்டிபிகேட் இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அவங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 1 month நம்ம எக்ஸாம் வச்சிட்டு அதுக்கு அப்புறமா எக்ஸாம் வச்சிட்டு அந்த சர்டிபிகேட் அவங்க பண்ண விஷயம் தான் மேம். எக்ஸாம்னோட எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பண்ணது அதுலயே வந்து ஒரு அதோ ஒரு எக்ஸாம் மாதிரி தான். எக்ஸாம் மாதிரி தான் நம்ம சொல்லிடுவோம். இந்த ஃப்ராக் தானே அவங்க ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே ஓகே. மேம் இதுக்கு வந்து வயசு வரம்பு இருக்குங்களா? வயசே கிடையாது. உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் பொறுமையும் இருக்கணும். இருந்தா நீங்க போதும். ஆமா, 6th standard படிக்கிறதுல இருந்து 60 years வரைக்கும் நீங்க வந்துக்கலாம். ஆனா மகளிர் மட்டும்ங்க. உங்களோட இன்ஸ்டிடியூட் பேரே வந்து பாத்தீங்கன்னா மகளிர் மட்டும். அதனால அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் லேடிஸ் மட்டும் தான். அதனால செக்யூரா வந்துட்டு சேஃபா வந்து நீங்க போய்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்ல மேம். எழுத படிக்க டிசைனிங் போது ஃபேஷன் டிசைனிங் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. எழுத படிக்க தெரிஞ்ச போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் பொறுமையும் இருக்கணும். இதுதான் அவங்களோட குவாலிஃபிகேஷன். ஆமா, இன்ட்ரெஸ்ட் இருந்தா எதை வேணா கத்துக்கலாம். படிப்புங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. மேம் இப்போ எப்படி மேம் டைரக்டா இங்க வந்து தான் கத்துக்கணும் இல்லையா? எஸ் மேம். இப்போதைக்கு நம்ம கிட்ட ஆன்லைன் இல்ல, ஏன்னா மேன் பவர் இல்லாதனால. சோ ஃபியூச்சர்ல இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு டெவலப் பண்ணி அவங்க ஃபியூச்சர்ல ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ற எல்லாத்துக்குமே பொங்கல் ஆஃபரா 50% ஆஃபர் பிளஸ் 50% ஃபீஸ்ல 50% ஆஃபர் பிளஸ் ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு. பொங்கல் ஆஃபர் ஜனவரி 10th வந்து நீங்க டெமோ கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க ஜாயின் பண்றவங்களுக்கு. ஓகே மேம், சூப்பரான ஒரு ஆஃபருங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்கு நீங்க வந்து கூட பார்த்துட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மேம். மேம் நீங்க எத்தனை வருஷமா இது கத்துட்டு? மேம் 5 years-ஆ இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மேம். நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு எனக்கும் என் கிட்ஸுக்கும் பண்றதுக்கு தான் நானுமே போனேன். அதுக்கப்புறம் அதுவே ஃபேஷன் ஆகி அங்க ஒர்க் பண்ணி அட்மின்ல இருந்து டியூட்டர் இது எல்லாமே நம்ம பார்த்து மேனேஜ்மெண்ட் எப்படி, இந்த டியூட்டரா இருக்கிறது எப்படி, எல்லா கோர்சஸுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸ் எல்லாம் பேசானதுக்கு அப்புறம் வந்தாச்சு இந்த ஃபீல்ட்ல. மேம் படிச்சு முடிச்சுட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் பண்ணி கொடுத்தா? இருக்கு மேம். நம்ம இன்ஸ்டிடியூட் நியூவா ஓபன் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அதனால நம்ம வெளியில இருந்து நம்ம ட்ரெயின் ஆனவங்களை எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம கிட்ட ட்ரைனிங் ஆனவங்களவே நம்ம எடுத்துட்டு அவங்க பண்ணும் போதுதான் பெஸ்டா இருக்கும். வர்றவங்களுக்கு நம்ம திரும்ப சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ அதனால நம்மளோட மெத்தட் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். சோ அவங்களவே நம்ம பண்ணிக்கலாம். 10 ஸ்டூடெண்ட்ல 2 ஸ்டூடெண்ட் வில்லிங்கா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் பெஸ்டா பண்றது அவங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாம் பெஸ்டா பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எல்லாமே கேட்டுடலாம் வாங்க. மேம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணது. சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்காங்க மேம். நல்லா பாருங்க எவ்வளவு சூப்பரா ஸ்டிச் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணதுதான். இப்போ கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? போர்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து கட்டிங் டேபிள் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாவே உங்களுக்கு சொல்லி தந்துருவாங்க. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும்
உங்களுக்கு பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து வீடு மாதிரி வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து கத்துட்டு போலாம். ஒரு புது இடத்துக்கு வரோம் அந்த மாதிரி ஃபியர் இருக்க வேண்டாம், பீஸ்ஃபுல்லா வந்து கத்துட்டு போலாம். ஓகே ஓகே. இப்ப நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். மேம் எங்கிருந்து வரீங்க மேம் நீங்க? நான் வந்து காந்திமா நகர்ல இருந்து வரேன் மேம். உங்க பேருங்க? தீபா. தீபா மேம். இப்ப 1 month தான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்பதான் அவங்களும் போட்டு நியூ ஓபன் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. எப்படி மேம் சொல்லி தராங்க? உங்களுக்கு எப்படி புரியுது? உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கா? எல்லாமே சொல்லுங்க மேம். அதாங்க மேம், எனக்கு வந்து நான் வந்து இங்க ஜாயின் பண்றப்ப வந்து எனக்கு நூல் கூட கோர்க்க தெரியாது மேம். ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் எதுவுமே தெரியாது. மிஷினை பத்தி எந்த டாபிக்குமே தெரியாது. இங்கதான் வந்து மேம் தான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. ஆமாங்க மேம். இப்போ வந்து சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா புரியும்படி நல்லா புரியுது மேம். எனக்கு புரியுற மாதிரி நான் என்ன டவுட் கேட்டாலும் கிளியரா சொல்லி தராங்க. ஸ்டிச்சிங் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்னன்னா ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நாங்க வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னோட பொண்ணுக்கு நாங்க பட்டுப்பாவாடை தைக்கிறோம். பட்டுப்பாவாடை தைக்கிறீங்க? ஆமாங்க. பரவாயில்லையே, 1 மாசத்துலயே. ஆமா பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் மேம். அவங்களும் நல்லா பொறுமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால பட்டுப்பாவாடை அதான் சொல்றேன் மேம். எனக்கு சுத்தமா எதுவுமே நிறைய ஸ்டிச்சிங் மிஷின் பெடல் கூட போட தெரியாதுன்னு தான் வந்தேன் மேம். இங்கதான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டேன். ஆமாங்க. பரவாயில்ல, பட்டுப்பாவாடை ஸ்டிச் பண்றீங்களா உங்க பொண்ணுக்கு? ஆமாங்க மேம். ஆமா மேம். ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட். வந்தோடனே பெடல் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா பெடல் பண்றதுக்கே 1 or 2 days ஆக்குவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஸ்டிச்சிங்கும் நார்மலா வந்துருச்சு மேம். பெடலும் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி. ஆமா, பெடலுமே இங்க தான் நான். பரவாயில்ல மேம், நல்லா பண்ணுங்க மேம். சோ ஓகே மேம். நீங்களும் ஒரு டெய்லரிங்ல ஒரு நல்ல ஒரு சாதனை பண்ணணும், நல்லா சூப்பரா வரணும். மேமோட இன்ஸ்டிடியூட்லயே வந்து ஒர்க்குலாம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நல்லா டேலண்டா பண்ணுங்க, சூப்பரா நீங்களும் நிறைய பேத்துக்கு சொல்லி தரலாம். ஓகேங்களா? ஓகே மேம். நீங்க வீட்டு யூஸ்க்காக தைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல எப்படி மேம்? பிசினஸ் பர்பஸ்க்காக? எனக்கு பிசினஸ் ஐடியா இருக்கு மேம். நல்லா தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிசினஸ் ஐடியாவும் இருக்கு. மேம் தான் எல்லாமே கத்துக்கணும். ஒவ்வொன்றா நல்லா கத்துக்கோங்க. கத்துட்டு இன்னும் மென்மேலும் நீங்க வளர வாழ்த்துக்கள் மேம். ஓகே மேம். மேம் உங்க பேரு? நிவேதா மேம். எங்கிருந்து வரீங்க? நான் இங்க சிவானந்த காலனி. சிவானந்த காலனி, அதனால வாக்கபுளாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக தான் வந்து ஜாயின் பண்ணிருந்தேன் மேம். வாக்கபுள்னால சரி பார்த்ததுனால சரி பேசிக் என்னோட ட்ரெஸ் நான் தைக்கலாம்னு சொல்லி தான் வந்து ஜாயின் பண்ணேன். வந்து 1 weekலயே அந்த ஃப்ராக் எல்லாம் நான் தான் தைச்சிருக்கேன் மேம். ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க தைச்சீங்களா? வந்து 1 weekலயே இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்க, சூப்பரா தைச்சிருக்காங்க. ப்ரொஃபஷனலா ஒருத்தவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயி தான் நான் ஃபுல் கோர்ஸ் எடுத்திருக்கேன். அப்படியே ஃபுல் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க? பரவாயில்ல, சூப்பரா தைச்சிருக்கீங்க. இன்னும் ப்ரொஃபஷனலா பழகிட்டீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? நீங்க இத என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சுட்டு வீட்ல இருந்தீங்க. இப்போ வந்து ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால இப்போ ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இதுல ஆயிருச்சு. எல்லாமே கத்துக்க போறீங்க. ஃபேஷன் டிசைனிங்ல இருந்து டெய்லரிங் அளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஐடியா வந்துருச்சு மேம். மேம் சொல்லி கொடுக்குறேன், பொறுமையா சொல்லி கொடுக்குறேன், புரியுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்ப மாடல் அந்த மாதிரி எல்லாமே அந்த பாக்கும்போதே இப்ப ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் தான் இல்லையா? அதெல்லாமே சூப்பர் மேம். இப்ப எப்படி கத்துக்க வரவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேம் சூப்பரா சொல்லி தராங்க. வந்து நல்லா கத்துக்கலாம் மேம். தாராளமா வரலாம் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும், பொறுமையா சொல்லி தராங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா நல்லா கத்துக்கலாம். ஓகே ஓகே, थैंक यू. थैंक यू. சத்யா. நான் தொண்டாமுத்தூர்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து நான் சும்மா ஆரிக்காக தான், எனக்கு நார்மலா ஏற்கனவே பிளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும். ஓகே. நான் சும்மா ஆரிக்காக தான் வந்து பழகணும் அப்படிங்கறதுக்காக வந்து ஜாயின் பண்ணேன். ஓகே. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஸ்டிச் பண்றத பார்த்து நல்லா ஸ்டிச் பண்றாங்க, நம்ம ஃபுல் கோர்ஸே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மளும் எல்லாம் நுணுக்கம் எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஆமா, அதுக்காக நானும் ஃபுல் கோர்ஸே ஜாயின் பண்ணிட்டேன். சரி, இங்க இந்த டெய்லரிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு வர்றவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க வந்து தாராளமா இந்த இன்ஸ்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணலாம். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, இந்த மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நல்லா சொல்லி தருவாங்களா சொல்லி தர மாட்டாங்களான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இல்ல சில பேர் சொல்லி தர மாட்டாங்க, கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த ஒரு வாட்டி கேட்டா வந்து 2வது வாட்டி கேட்டா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்றாங்க. டவுட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எல்லாம் கேட்போம், அப்ப கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் பேசுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் யோசிப்பாங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இவங்க எப்படி சொல்லி தருவாங்க அப்படிலாம் இல்ல. எல்லா மத்த இன்ஸ்டிடியூட்ல விட இந்த இன்ஸ்டிடியூட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி 3 இன்ஸ்டிடியூட் போயிருக்கேன். அதை வச்சுதான் சொல்றாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு அதனால சொல்றேன். நிறைய இன்ஸ்டிடியூட் போயிருக்கேன், எங்கேயும் செட் ஆகல எனக்கு. இங்க மேம் அப்படி கிடையாது, சூப்பரா சொல்லி தருவாங்க. நாங்க இருக்கோம், நாங்க இந்த 4 பேர் நல்லா இதா இருக்கும். இவங்க இன்னும் நிறைய பேர் லீவ் போட்டிருக்காங்க.
எங்களுக்கு நாங்க ஒரு ஃபேமிலியா தான் ரன் போயிட்டு ஜாலியா போயிட்டு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்ட், வீட்டுல வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒண்ணு கத்துக்கலாம், பிளஸ் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் வர்றாங்க. நல்லா இதுல பிசினஸ் நீங்க என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக்கீங்க? புட்டிக். சூப்பர் மேம், நல்லா பண்ணி செமையா பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ, நல்லா பண்ணுங்க மேம். சூப்பரா உங்க புட்டிக்கு கண்டிப்பா நம்ம வீடியோ எடுக்க கூப்பிடணும் மேம். இப்போ வந்து நம்ம எப்படி மேம் ஆன்லைன்ல இப்போ வர்றாங்க, எப்படி டைமிங்ஸ்லாம் எப்படி மேம்? டைமிங் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகுது மேம். டெய்லி 2 hours இருக்கும். 10 to 12, 12 to 2, 2:30 to 4:30, 4:30 to 6:30. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் உமன்ஸ் வராங்க அப்படின்னா 6 to 8 அவங்களுக்கு கிளாஸ் இருக்கு. வீக்லி ஒன் சண்டே கிளாஸ், என்னால சண்டே மட்டும் தான் வர முடியும் அப்படின்னா சண்டே அந்த வாரத்துக்கான கிளாஸ் அந்த ஒரு நாள்ல கத்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வந்தாங்கன்னா இருந்துக்கலாம். அப்படி டெய்லி வர முடியாதவங்க சாட்டர்டே என்னால வர முடியும்னா சாட்டர்டே வந்துக்கலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட் டைம் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இந்த மாதிரி டைமிங்ஸும் உங்களுக்கு வந்து பெட்டரா பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் நான் பாத்தீங்கன்னா பேசிக் இப்பதான் பெடல் ஸ்டார்ட் பண்ணவங்க அவங்க வந்து பட்டுப்பாவோட ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து மெயின் எல்லாமே நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லி தருவாங்க இந்த மாதிரி நானே பெடல் தான் போடுவாங்க, ஒரு மாசத்துக்கு அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க பட்டுப்பாவோட நானே இருந்தாலும் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஒண்ணுமே தெரியாது அப்படிதான் நம்ம நினைப்போம். ஸோ அவங்களுக்காக டெமோ கிளாஸ் தான் நம்ம கொடுக்குறோம். அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணா போதும். அது வந்து ஃப்ரீ, முன்னாடியே வந்து அவங்க போட்டு வச்சுக்கணும், அட்மிஷன் போட்டு வச்சுக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஆமா மேம். அமௌண்ட் இருக்குங்களா? என்ன மினிமம் அமௌண்ட்? நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. 1000 rupees இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மந்த்லி 1000. மந்த்லி 1000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டெய்லரிங் பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. பெரிய கோர்ஸ் எடுக்கும் போது இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இதுல 1000 இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் கோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஆரி எம்ப்ராய்டரி இருக்கு, டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், ஒரு புட்டிக் வைக்கணும், ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னா இங்க எது படிச்சா ஆயிலாமா? ஆயில கண்டிப்பா ஆயிலாம். இன்ஸ்டிடியூட்டே ரன் பண்ணலாம் அவங்க. புட்டிக்லயே அந்த ஃபேஷன் டிசைனிங்க்கு எத்தனை மாசம் எடுக்கும்? 6 months மேம். 6 monthsல உங்களுக்கு 6 to 8 months கத்துக்கிறத பொறுத்து ஃபுல்லா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா கிட்ஸ் வேர், அடல்ட் பிளவுஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரி எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெரகோட்டா ஜுவல் மேக்கிங், இது எல்லாமே ஃபுல் கோர்ஸ்க்குள்ள வந்துரும். எல்லாமே ஒரே கோர்ஸ்க்குள்ள வந்துரும். இதுக்கு அவங்க ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா பெஸ்டான ஒரு ஃபீஸ் டீடைல் தான் இருக்கும். கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணுங்க. January 10th டெமோ கிளாஸ் இங்கே நடக்குது. பொங்கலுக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்க டெமோ கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணா போதும். 50% ஆஃபர். அன்னைக்கு வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்றும் கொடுக்குறாங்க. மகளிர் நடத்துற ஒரு இன்ஸ்டியூட் தாங்க இது. மகளிர் மட்டும். அந்த ஒரு படம் இருக்கு இல்லைங்களா, மகளிர் அந்த மாதிரி உங்க வந்து நல்ல ஒரு திறமைசாலியா இங்க வந்து கத்துட்டு நீங்க வெளியே போய் பொட்டி விற்கிறாங்க, டைலரிங் ஷாப்பு, அந்த மாதிரி நீங்க எதுனாலும் உங்களோட திறமையை வந்து வளர்த்துக்க முடியும். அதனால வீட்டுல இருக்கிற லேடிஸ் என்னடா எனக்கெல்லாம் டெய்லரிங் வருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் வரும். ஒரே ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட், எனக்கு தைக்கணும், என் குழந்தைங்களுக்கு தைக்கணும், எனக்கு தைக்கணும், பிளவுஸ் தைக்கணும், அந்த மாதிரிலாம் கூட நீங்க பண்ணலனா கூட உங்களுக்கு நீங்க பண்ணிக்கும் போது வெளியில அந்த 400 ஒரு பிளவுஸ் கொடுக்கறது மிச்சம் பண்ணிக்கலாம்ல. சார் கொடுக்குற அமௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க அதை சேவ் பண்ணி வச்சாலே நீங்க அது ஏர்ன் பண்ண மாதிரி தான். ஸோ அதனால பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது கூட தேவையில்லை. நீங்க இது சேவ் பண்ற அமௌண்டே போதுமானது உங்களுக்கு. கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. கண்டிப்பா வந்து January 10th வாங்க. உங்களுக்கு அட்ரஸ் அண்ட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப கம்மியான லோயஸ்ட் பட்ஜெட்டில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான விளாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய். வாங்க. மகளிர் மட்டும் ஃபேஷன் இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணுங்க.